Hi everyone, welcome back to Banu Samee Kitchen. நாம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான இட்லி பொடி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. நிறைய ஃபைபர் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, விட்டமின் சி இருக்கு. எல்லாமே இதுல இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon-ஐ click பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா சாமான்களையும் வறுத்துக்கலாங்க. ஒரு pan எடுத்துக்கங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. 250 கிராம் இருக்குங்க. இதை நம்ம செவக்க வறுத்துக்கலாம். அடுப்பு தீய மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம்னு மாத்தி இதை நீங்க நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பாருங்க, கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரணும். இதை நம்ம ஒரு பக்கமா எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீய நிதானமான சூட்ல மட்டும் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும். ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதுங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடும். நான் இந்த ரெசிபில எல்லாமே கிராம் கணக்கு தாங்க சொல்லியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கிராம் கணக்குலயே ஃபாலோ பண்ணுங்க. இதையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சிடலாம். அடுத்து நாம 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இதுல ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம சிவக்க வறுத்துக்கலாங்க. நிதானமான சூட்ல வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் ஒரு தட்டுல மாத்திக்கோங்க. நம்ம எல்லா சாமான்களையும் கொஞ்சமா எண்ணெயை சேர்த்து தாங்க வறுக்கணும். கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துட்டு இதுல ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலை தாங்க சேர்த்திருக்கேன். வேர்க்கடலையை வறுக்கும் போது கொஞ்சம் நிதானமா வறுத்துக்கோங்க, அப்பதான் எல்லாமே கிறிஸ்பியா வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துட்டு இதையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலையை சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. உடைச்ச கடலை எப்பவுமே ஈஸியா வறுபட்டுடும். பாருங்க, பக்கத்திலேயே நின்று ஸ்லோவா வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 50 கிராம் அளவுக்கு பூசணி விதைகளை சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம இட்லி பொடியெல்லாம் செய்யும் போது இந்த பூசணி விதைலாம் செய்ய மாட்டோம். ஆனா இதை சேர்த்து செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நாம இது வரைக்கும் சேர்த்த பொருள்களே பாருங்க, உளுந்து நிறைய ஃபைபர் இருக்கு, உடம்புக்கு நல்லது. மெக்னீசியம் ஜாஸ்தியா இருக்கு, பம்கின் சீட்ஸ், பூசணி விதையில, இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்க, நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. அடுத்து இதுல எண்ணெய் சேர்க்க வேண்டாங்க. ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. கிராம் படி பாத்தீங்கன்னா 50 கிராம் சேர்த்திருக்கீங்க. இதையும் நம்ம செவக்க வறுத்துக்கலாம். இது சீக்கிரம் வறுபட்டுருங்க, அதனால அடுப்பு தீய நிதானமான சூட்ல வறுத்து இதையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம மிளகாயை வறுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 30 காஞ்ச மிளகாயை நான் சேர்த்திருக்கேங்க. நீட்டு மிளகாயை சேர்த்திருக்கேன். நீங்க குண்டு மிளகாயை சேர்க்கிறீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்தா போல சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுல கரெக்டா 30 மிளகாயை சேர்த்திருக்கேன். பாருங்க, நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. காஞ்ச வெந்தய இலைன்னு சொல்லுவாங்க. இது இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. வெறும் கருவேப்பிலையை மட்டும் இதை நல்லா கிறிஸ்பியா வறுத்துக்கலாம். இந்த இட்லி பொடி பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். பாருங்க, நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. கடைசியா இதுல உங்ககிட்ட கல்லுப்பு இருந்தா கல்லுப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நார்மல் உப்பு 1 டீஸ்பூனை மிதமான சூட்ல 30 செகண்ட் மட்டும் வறுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் எல்லா சாமான்களையும் வறுத்து தட்டுல ஆற வச்சிருக்கேங்க. இது கம்ப்ளீட்டா ஆறட்டுங்க. ஆறின பிறகுதான் நாம இதுல ஒரு 2 பொருள்களை சேர்க்கணும். இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கோங்க, ஒரேடியா சேர்த்துட வேண்டாம். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா கொஞ்சமா வெல்லம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்க கட்டி பெருங்காயம் சேர்க்கிறீங்கன்னா எண்ணெயில வதக்கிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைங்க, எல்லாத்தையும் ஒரேடியா சேர்த்து அரைச்சிட வேண்டாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடரா இருக்கணுங்க. எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துல, அகலமான பாத்திரத்துல இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கரண்டியை வச்சு இது நல்லா அந்த கட்டிகள் இல்லாம கலந்து விட்டுருங்க.
கரண்டியால இந்த மாதிரி மெதுவா கலந்து விடுங்க. எல்லா பொடியும் கலந்து வரட்டும். நெறைய நீங்க இட்லி மிளகாய் பொடி செஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த பொடியில பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்த பொருள்கள் எல்லாத்துலயுமே மருத்துவ குணம் அதிகமாவே இருக்கு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இத கிளீன் ஜார்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சீங்கன்னா, 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட நல்லெண்ணெயும், இல்லன்னா நெய்யும் சேர்த்து உங்க குழந்தைங்களுக்கும், இல்ல நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.